இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரோல் ஆஃப் எக்ஸிம் பேங்க் ஆர்பிஐ எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் இன் இந்தியா எஃப்இஎம்ஏ அண்ட் எஃப்இடிஏஐ அண்ட் அதர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு நாடுகளுக்கிடையே ட்ரேட் பண்ணுறப்போ வர்த்தகம் செய்கிறப்போ ரெண்டு நாட்டிலையும் கரன்சிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கரன்சிஸை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதர் நாட்டு கரன்சியை நம்ம நாட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட கரன்சியை வந்து அவங்க அதர் நாட்டில் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மானிட்ரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸிம் பேங்க் அப்படின்னா என்ன, அதோட ரோல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981 மூலமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதோட பிரின்சிபல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து நல்லா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட ஒரு பிரின்சிபல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து நல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில் வந்து நாடுகளுக்கு இடையில உள்ளதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்க்கு யூஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து கவர்மெண்ட்ஸ்க்கும் அண்டு மற்ற ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கும் இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து இன்டர்நேஷ்னலாக ரொம்ப காம்படிட்டிவாக வந்து எக்ஸ்போர்ட்ஸை ஏற்படுத்துகிறதும் இந்த எக்ஸிம் பேங்க் தான். அது மாத்திரம் இல்லை, இவங்க ஒரு ஆல்டர்னேட் ஃபினான்ஷியல் சொல்யூஷனும் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் ஸோ இவங்க வந்து நியூ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து செலக்டிவ் ப்ரொடக்ஷனுக்காக மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்சிங் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்படிட்டிவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ஸை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபினான்சிங் ப்ரோக்ராம், இவங்க வந்து இந்த எக்ஸிம் பேங்க் வந்து நிறையா லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் ட்ரேடு பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஏற்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்ளையர்ஸ் கிரெடிட், கன்சல்டன்சி அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ், ப்ரீ ஷிப்பிங் கிரெடிட், ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் டு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட், இம்போர்ட் ஃபினான்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ், இந்த எல்லா சர்வீஸுமே எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்காக பண்ணுறாங்க. இது ஃபார் கமர்ஷியல் பேங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பில் டிஸ்கவுண்டிங், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பில் ரீடிஸ்கவுண்டிங், ரீஃபினான்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் கிரெடிட், ரீஃபினான்ஸ் ஆஃப் டேர்ம் லோன்ஸ், கேரண்டிஸ், இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், ஃபாரின் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை ஓவர்சீஸ் பையர்ஸ் கிரெடிட், லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், ரீலெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் டு பேங்க்ஸ் ஓவர்சீஸ், இது எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக டிஃபர் பேமெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து நல்லா ஒரு ஃபுல் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸை வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே அந்த ஷிப்மெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபுல்லாகவோ இல்லை பார்ட்லியாவோ ஒரு ஸ்டாச்சுரி டைம் லிமிட் ஆஃப் 6 மந்த்துக்குள்ளே வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறதா இருக்கணும். இந்த குட்ஸ் எல்லாமே டிஃபர் பேமெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ப்ரொடக்ஷன் குட்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அது இது குரூப் பியில் வந்து கன்சியூமர் டியூரபிள் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது இதில் வந்து அசிஸ்டன்ட் ஃபார் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ட்ரங்கி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், இது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து ட்ரங்கி ப்ராஜெக்ட்ஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அண்ட் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த எக்ஸிம் பேங்க். இப்போ நம்ம வந்து குட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து ஒரு டிஃபர்ட் பேமெண்ட்டோட டேர்ம்ஸில் இருக்கும். அதே மாதிரி அதோட எக்ஸிக்யூஷன் ஆஃப் ட்ரங்கி ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாமே ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அது மாத்திரம் இல்லை, இவங்க ரிலேட்டடான சர்வீஸ், அதாவது டிசைன், டீட்டெயில் இன்ஜினியரிங், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன் அண்ட் கமிஷனிங் ஆஃப் பிளான்ட், இது எல்லாத்தையுமே இவங்க பொறுப்படுத்துக்குவாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ சிவில் ஒர்க் ஃபார் ரோடுக்கு சிவில் ஒர்க் பண்ணுறாங்களே அது, ரயில்வே லைனு, ஏர்போர்ட் லைன்ஸு, அப்புறம் இரிகேஷன் ஆஃப் கேனல்ஸு, டேம்ஸ் கட்டுறது, பில்டிங்ஸு, டெக்னிக்கல், இந்த ஒர்க்ஸுக்கும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபண்டட் அண்ட் நான் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இருக்கிற அதர் சர்வீசஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து கன்சல்டன்சி அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் இருக்குது, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, இம்போர்ட் லோன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ஃபண்ட் இருக்குது. இந்த இஎம்எஃப் சப்போர்ட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, டெஸ்க் ரீசர்ச் வரும், ஓவர்சீஸ் ஃபீல்ட் மார்க்கெட் ரீசர்ச், மைனர் ப்ராடக்ட் அடாப்ஷன், ஓவர்சீஸ் ட்ராவல், ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் அண்ட் ட்ரைனிங், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும்.
இன்னும் இதில் வந்து ப்ராடக்ட் லயபிலிட்டி இன்சூரன்ஸும் எக்ஸ்போர்ட் வெண்டர் டெவலப்மெண்ட் லெண்டிங் ப்ரோக்ராமும் இதில் வரும். இது எக்ஸ்போர்ட் வெண்டர் டெவலப்மெண்ட் லெண்டிங் ப்ரோக்ராம் EVDLP அப்படிங்கிறதுல என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து மிஷினரி ப்ரொடக்ஷனுக்காக மிஷினரி அக்யூர் பண்ணுறது, அப்புறம் டூல்ஸு, மாடல்ஸு, ஜாக்ஸு, டைஸ், ஆன்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்க்ளூட் ஆகும். அப்புறம் கோர் ஒர்க்கிங் கேபிட்டலும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் சாஃப்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் வெண்டர் டெவலப்மெண்ட், அதாவது வெண்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு வெண்டர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். அடுத்ததாக பார்க்குறது எக்ஸிம் பேங்க் லைன் ஆஃப் கிரெடிட் ப்ரோக்ராம் ஃபார் அதர் கண்ட்ரிஸ். இப்போ எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுல இந்தியன் எக்ஸ்போர்ட்டரில் வந்து ஒரு எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெகுலர் பேங்கர்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. இது வந்து 3 to 5 years வந்து பேமெண்ட் ஆகிறதுக்கு எடுக்குது. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து நிறைய ஆப்ரேட்டிங் ஏஜென்சி மூலமாக ஆர்டர்ஸ் வாங்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, எக்ஸ்போர்ட்டர்ஸ் மூலமாக லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட ரோல்ஸ் என்ன, ரோல்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் இன் இந்தியா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். RBIங்கிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இவங்க தான் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பாலிசிஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோவையும் இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து நல்ல சூப்பர்வைசரி பவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெயின்டைனிங் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் ருப்பியை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு FEMA ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1999 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது மட்டும் ஸ்பெசிஃபிக் டிரெக்ஷன்ஸுக்கு கொடுப்பாங்க, ஆத்தரைஸ் பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சிங் தக்க நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, இந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு, இம்போர்ட்ஸுக்கு, NRI, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணிடும். ஸோ இந்த RBI அண்ட் FEMA ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேனல் ஆக்ஷன் இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் சப்மிஷன், ராங் சப்மிஷன், இல்லைனா டிலேட் சப்மிஷன் இது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் இந்த RBIக்கு வந்து நிறைய ரிட்டன் அண்ட் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணோம். என்ன ரிட்டன்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, ரிட்டன், BAL ரிட்டன். ரிட்டன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபோர்ட்நைட்லேயும் ஃபாரெஸ்ட் ட்ரான்சாக்ஷனோட டேட்டாவை சப்மிட் பண்ணோம். BAL ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து நாஸ்ட்ரோ அண்ட் வாஸ்ட்ரோ ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து காண்பிக்கும். ST85 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து FCNRB டெபாசிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அதில் காண்பிக்கும். ST88 அப்படிங்கிறது என்னென்னா, NRE அண்ட் NRO டெபாசிட்டோட ட்ரான்சாக்ஷன் காண்பிக்கும். DCSR அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் நான் ரிசிப்ட் டெபாசிட் வந்து குறிக்கும். அடுத்ததாக IBS, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதோட இன்டர்நேஷ்னல் ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து குவார்ட்டர்லி சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட், இது வந்து பையர்ஸ் கிரெடிட்டோ சப்ளையர்ஸ் கிரெடிட்டோ எவ்ரி மந்த் சப்மிட் பண்ணணும். அடுத்தது XOS அப்படிங்கிறது என்னென்னா ஹாஃப் இயர்லி. அடுத்ததாக பார்க்குறது FEMA ஆக்ட், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது 1999 எஃபெக்ட் ஆச்சு. ஆனால் அது வந்து ஃபுல்லாக எஃபெக்ட் ஆனது 16/2000 தான் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் உள்ள எல்லா டிரான்சாக்ஷனுமே இவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னால், இவங்க எக்ஸ்டர்ன் ட்ரேடையும் பேமெண்ட்ஸையும் வந்து ஃபெசிலேட் பண்ணுறது தான். அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து ஒரு ஆர்டர்லி டெவலப்மெண்ட் வந்து அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் FEMA என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், கரன்சி பேமெண்ட்ஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவிஷனே வந்து கவர் பண்ணுறாங்க இந்த சாப்டரில். அது மாத்திரம் இல்லை, இவங்க ஃபாரின் ட்ராவல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நேபாள் அண்ட் பூட்டான் வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் 50,000 வரைக்கும், இல்லைனா அதோட ஈக்குவலண்ட் வந்து இவங்க கேஷாக எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரைவேட் விசிட்டாக இருந்துச்சுன்னா $10,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் விசிட்டாக இருந்துச்சுன்னா $25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே ஒரு செமினார், கான்ஃபரன்ஸ் அப்படிலாம் போகிறப்போ $25,000 வரைக்கும் கேஷாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அப்படி போகிறப்போ அவங்க $1 lakh வரைக்கும் US வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதே இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க $1 lakh வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது தவிர இன்னும் அதர் ரெமிட்டன்ஸஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். கிஃப்ட் ரெமிட்டன்ஸ்னா $5,000 வரைக்கும் ஒரு கேலண்டர் எடுத்துக்கலாம். டொனேஷனும் $5,000 வரைக்கும் தான் அலௌடு. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் டு மேகசின்ஸ், பீரியாடிக்கல்ஸ், கன்சல்டன்சி சர்வீசஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ATM கார்டு இது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும்.
ஸோ அப்புறம் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராடில் பண்ணுறது இதில் வருது. அது மாதிரி அதாவது ரியல் எஸ்டேட்டு, பேங்கிங்கில் உள்ளது, அப்புறம் இந்தியன் என்டிட்டி கேஷ் அண்ட் லிஸ்ட்டு, ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் இந்தியன்ஸ் வந்து இன்னும் அப்ராடில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்லேயோ ஹோலி ஓன்டு சப்சிடரிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எலிஜிபிள் இன்னும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா கார்ப்பரேட்ஸ் வரும், இண்டிவிஜுவல் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். அடுத்தது ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இன் இந்தியா. இதில் வந்து என்ன கரன்சிலாம் இருக்குன்னா இஇஎஃப்சி அக்கௌண்ட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஏர்னஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ரெசிடென்ட் பர்சன்ஸ், கம்பெனிஸு, ஃபேம்ஸ் எல்லாமே இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அடுத்தது ஆர்எஃப்சி, அதாவது ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ரிட்டர்னிங் இந்தியன்ஸு, அதாவது நான் ரெசிடென்ட்ஸ் இவங்க எல்லாமே பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து எம்ப்ளாயி அவுட் சைடு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது ஆர்எஃப்சிடி, அதாவது ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக் அக்கௌண்ட். இதை வந்து ரெசிடென்ட் இந்தியன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் இதுவும் இருக்கும். அடுத்தது டைமண்ட் டாலர் அக்கௌண்ட். டைமண்ட் டாலர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டிடிஏ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இப்போதான் டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு பர்சன் வந்து 5 அக்கௌண்ட் வரைக்கும் டைமண்ட் டாலர் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 3 கோடிக்கு மேலே இருக்கணும், 3 crores மேலே இருக்கணும். அடுத்த ரோல் ஆஃப் எஃப்இடிஏ அண்ட் எஃப்இடிஏ ரூல்ஸ். எஃப்இடிஏ அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இதில் வந்து நிறைய சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் அசோசியேஷன் இதில் இருக்குது. இட் மேண்டேட்ரி ஃபார் ஆல். இது வந்து எல்லா ஆத்தரைஸ் டீலர்ஸ்க்கும் ரொம்ப மேண்டேட்ரி. அதாவது ஃபாரின் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வந்து ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லை, கேட்டலிஸ்டிக் ஃபார் க்ரோத் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் செக்டரில் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபீஸர்ஸ், செமினர்ஸ், ஒர்க் பிளேஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே இது பண்ணுறாங்க. ஃபாரெக்ஸ் புரோக்கராக செயல்படுறாங்க. அடுத்ததான் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. தென் இவங்க எஃப்இடிஏ ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க வந்து ஒரு ரூல் புக்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது லிபரலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்காக, எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்காக எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. இவங்களோட ஹவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் இதில் வந்து டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனில் வந்து கிறிஸ்டலைசேஷன் பில், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்டிபி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டைம் பீரியடில் செய்யணும் அப்படின்ட்டு. அது மாதிரி இம்போர்ட் டிரான்சாக்ஷன், க்ளீன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், பிஸ்னஸ் வித் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸ், இன்டர் பேங்க் டிடி செட்டில்மெண்ட், இது எல்லாத்துக்குமே என்ன டைமிங்ஸில் பண்ணணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆக்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர என்னென்ன டாபிக்ஸ், சம் ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். இது மொத்தத்தில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பையர்ஸ் இருக்காங்க, இசிபி அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ், பையர்ஸ் கிரெடிட், சப்ளையர்ஸ் கிரெடிட், பாண்ட்ஸு, லோன்ஸு, மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் இது எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மொத்தத்தில் இவங்க ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் அப்ரூவல் ரூட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. இது மூலமாக வந்து இசிபியை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது அடுத்ததாக அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ், ஏடிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து அந்த ஜிடிஆர் மாதிரி ஒரு கேபிட்டல் மார்க்கெட் தான். யூஎஸ்ஏ அலோன் மட்டும்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து 2 வேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம், அன்ஸ்பான்சர்ட் ஏரியாஸ் அண்ட் ஸ்பான்சர்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் வந்து இது நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஜிடிஆர், குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிட்டி, அண்டர்லைங் ஷேர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லாஸை வந்து கவர்ன் பண்ணுறாங்க. இது வந்து இஷ்யூயிங் கம்பெனி வந்து இதில் வந்து அப்பியர் ஆகிறதில்ல. ஸோ இதில் வந்து ஜிடிஆருக்கு வந்து எந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸுமே கிடையாது. அடுத்தது பார்க்குறது எஃப்சிசிபி, ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லியோ இல்லை பார்ட்டிலையோ பார்ஷியலாகவோ கன்வெர்ட்டிபிளாக இருக்கும். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸாக இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஸோ இதில் வந்து வாரண்டிஸும் அட்டாச் ஆகிருக்கும். அதாவது ஹோல்டர் வந்து நிறைய ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்ல ஒரு ஃபைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து பியூர் டெப் பாண்ட்.